என்னை சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண் ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையைச் சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்லில் 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி அந்த உருகிய நீர் ஓதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து விடுகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை 37 பேர் காணாமல் போயிருக்கிறார். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள், அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதில் மற்றும் கோவையில் உள்ள ஈசா மையத்திலிருந்து சுமார் 77 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாள் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன ஆனால் என்று தெரியவில்லை, தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இது வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டிற்கின்ற ஒரு அதிகாரி குழு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நேபாள் நாட்டிற்கு சென்று தமிழர்கள் 57 பேரையும் மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதோடு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த 57 பேர் சுற்றுலா ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அவர் உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவாக நேபாளம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 57 பேர் 3 வாகனமாக நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலா செய்துள்ளார்கள். அதில்
நிலச்சரிவு ஏற்பட்டு பனிப்பொழிவால் திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டனால் 57 பேரும் அதில் 20 பேர் பத்திரமாக மீட்டு ஆயுதப்படை காவல் நிலையத்தில் இருக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. மீதி 37 பேரோட நிலைமை என்ன என்றதை கவலைக்கிடமாக இருக்கிற குடும்பத்துக்கு தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அவங்களை காப்பாற்றி இந்த 57 குடும்பத்துக்கும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இந்த மாதிரி விஷயத்துக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் தான் காரணம். ஆகவே காலநிலை மாற்றத்தை இதனால் தான் திடீர்னு ஏற்படுது இந்த மாதிரி விஷயம்லாம். ஆகவே மாண்புமிகு இந்த 57 பேரில் 20 பேர் பத்திரமாக இருப்பதாக சொல்றாங்க. 37 பேர் நிலைமை என்ன என்றதை கூறி அவை கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள். நேபாளத்திலே ஆன்மீக சுற்றுலா பயணம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கி பலர் வெள்ளத்திலே அடித்து சென்றதாகவும் 20 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்வதற்கு வேறொன்றுமில்லை, அவசரமாக இந்த அரசு என்பது ஒரு குழுவை அமைத்து நேபாளத்தில் சென்று மத்திய அரசோடு தொடர்பட்டு அவர்களை அனைவரையும் மீட்டு பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் மாண்பு டி. ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நேற்றைக்கு 8:30 மணி நேரத்தில் நேபாள நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பனிப்பாறைகள் உருகி பெரிய அளவுக்கு அங்கே சாலைகள் அதே போல பாலங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களில் 20 பேர் இதுவரைக்கு மீட்கப்பட்டுள்ளார். இன்னும் மீதமுள்ள 37 பேருடைய நிலைமை என்ன என்பது இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நம்முடைய அரசின் சார்பாக டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தில் மீட்பு குழு அமைத்து அந்த விவரங்களை சேகரித்து உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த விவரங்களை தெரிவிக்கப்பட வேண்டும். அதே போல ஒன்றிய அரசோடு இணைந்து நேபாள தூதரத்தோடு இணைந்து மீதமுள்ள 37 பேரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசின் கவனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமான நேபாளில் ஆன்மீக சுற்றுலா சென்ற நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் 57 பேரை காணவில்லை என்பது உண்மையிலேயே பதைப்பதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற இடங்களிலிருந்து காணவில்லை என்ற தகவல்கள் வருகிறது. உடனடியாக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே தமிழக அரசு நிறைய அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்ததாகவே சொல்லி நம்முடைய அமைச்சர் அவர்கள் வாயிலாக தெரிந்து கொண்டேன். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக ஒரு ஹெலிகாப்டரை அங்கே அனுப்பி நம்மளுடைய தமிழகத்தில் சுற்றுலா சென்ற அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஒரு சின்ன ஒரு சஜஷனை இதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோர்காஸ்ட் வந்து நமக்கு இப்போ காலநிலை மாற்றம் வந்து எப்போவுமே வந்துட்டு இருக்கு. அதனால சுற்றுலா நம்ம காலநிலை வந்துட்டு எவ்ரி மந்த் வந்துட்டு இந்தந்த ஸ்டேட்ல இப்படி இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ எல்லாருமே சுற்றுலாவுக்கு போறாங்க. அதனால இதை அனௌன்ஸ்மெண்ட் ஏர்லியாக ஒன்று கொஞ்சம் கொடுத்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்கியூக்கு அதனால் எதுக்காவது ஒரு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எனவே இந்த காணாமல் போனவர்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு போஜராஜன் அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இது ஒரு துயரமான செய்தி. இதில் மத்திய அரசு முழுமையாக ஈடுபட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை பிரதமர் அவர்கள் பணித்து அவர்கள் சில முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் தமிழர்கள் என்பது ஈஷாவிலிருந்து தான் அதிகமாக சென்றிருப்பதாக தகவல் இருக்கின்றது. அவர்கள் ஈஷாவை சார்ந்த மரியாதைக்குரிய சத்குரு அவர்கள் நேரடியாக சென்று அந்த முயற்சியினை பாதுகாப்பு முயற்சியினை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாமும் நமது அனுதாபத்தை தெரிவித்து மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு உதவிகரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முயற்சி செய்து இந்த சபை எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த உதவி செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரை கேட்டு உறுப்பினர் தமிமின் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலாவாக சென்ற 57 பேர் அந்த பெருவெள்ளத்தில் சிக்கியிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களை உலுக்கி இருக்கிறது. அவர்களில் பெரும்பகுதியினர் டெல்டா மண்டலத்தை சேர்ந்தவர்கள்.
அதிலே 11 பேர் என்னுடைய சிதம்பரம் தொகுதியைச் சேர்ந்தவர்கள். நேற்றிலிருந்து அவர்களுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே பதைப்பதைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையான தகவல்கள் வரவில்லை. அவர்களிலே சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலின் மூலமாக நம்முடைய குடும்பத்தினர் அதில் யார் யார் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் தொடர்ந்து தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற குழப்பத்தில் கவலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசோடு கலந்து வெளியுறவுத்துறை மூலமாக இந்த விஷயத்தில் உண்மை நிலையை கண்டறிந்து அவர்களெல்லாம் பாதுகாப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிகள் பேசுறீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் திபெத் எல்லைப் பகுதியில் ராகவா மாவட்டம் ஓடோகோசி நதி பனிப்பாறை உடைந்து ஐஸ்ராக் அவலாஞ்ச் அந்த நதியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அதிகமான உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஏராளமானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 57 பேருக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பது மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கைலாஸ் மானசரோவருக்கு ஆன்மீகம் பயணம் சென்றவர்களுடைய நிலையும் என்னவென்று தெரியவில்லை என்ற பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் உயிரிழந்தவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்டு தாயகம் கொண்டு வருவதற்கு இந்த அரசு உறுதியான வேகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது உடனே நீங்கள் கரூர் இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்கே அவையில் முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும், நீங்கள் பேசி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் இப்போ ஒரு வினா எழுப்பினார். முன்பு இருந்த நடைமுறை வேறு. இப்போ சட்டமன்றம் லைவ்ல கொடுத்துட்டு இருக்கனால இங்கே ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்கே இருக்க பக்கத்து ரூமில் வார் ரூமில் தான் இருக்கிறாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்போ லைவ் இருக்கிறதுனால எல்லாமே லைவ்லேயே பார்த்து செயலாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் பதிவு பண்ணுறோங்கிறத மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்லை. நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியிடாமல் இருப்போம் தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும்போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கு இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். எனவே துறையினுடைய செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் பெரிய பாடி.
சட்டமன்றம் தான் பெரிய பாடு. அந்த நேரத்தில் அதிகாரிகள் இங்கு இல்லை. முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளராக இங்கு இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரியாவது இங்கு இருந்தால், இப்போது நேபாளம் பிரச்சனை அமைச்சர் சொல்கிறார், அப்போது குறிப்பிடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம். மாண்பு உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து இப்போதுதான் நடக்கிறது என்பதல்ல. சில நேரங்களிலே இப்படி சம்பவம் நடக்கிற போது, ஏன் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது, நம்முடைய மாண்புக்குரிய உறுப்பினர் மாண்பு துரைமுருகன் அவர்கள் சொன்னதை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை பெரியது, அதிகாரம் மிக்கது, சர்வாதிகாரம் மிக்கது. ₹1 செலவு செய்ய வேண்டுமானாலும் அரசாங்கம் இந்த அவையினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும். இந்த அவையிலே பேசுகிற உறுப்பினர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள், தங்கள் கருத்தை அந்தந்த கட்சிக்கு ஏற்ப பேசுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு அந்தந்த இலாக்காவிற்கு உரியவர்கள், எந்தெந்த இலாக்காவிற்கு டிமாண்ட் வருகிறதோ அந்தந்த இலாக்காவினுடைய அதிகாரிகள், செக்ரட்டரிஸ் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். யார் சொல்கிறது வந்து மாண்புமிகு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் வந்து அங்கே பேசுகிறார்கள். என்ன வருகிறேன் என்றால், இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி இருந்தது. அப்போது மாண்புமிகு திரு பழனிவேல் ராஜன் அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் அவர்கள், அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு அட்வைஸ் செய்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இந்த அவையை அதிகாரிகள் மதிக்க வேண்டும். அவர் சொன்ன பிறகு